ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். இதுவரைக்கும் நான் வந்துட்டு இந்த திருவிழால கலந்துக்கிட்டதே கிடையாது. இந்த வருஷம் தான் நான் கலந்துருக்கேன். எல்லாருமே சொல்லுவாங்க, "ரொம்பவே சூப்பரா இருக்கும் திருவிழா. நீ இதுவரைக்கும் போனதே கிடையாதா? உங்க சொந்த ஊர் தானே அது." அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா வந்துட்டு நான் போறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. இந்த வருஷம் தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. புதன்கிழமை நைட்டு 7 மணிலேருந்து வியாழக்கிழமை நைட்டு 7 மணி வரைக்கும் திருவிழா நடக்கும். அந்த திருவிழா எப்படி நடக்கும் அப்படின்றத நான் எல்லா டீட்டெயிலுமே சொல்றேன். நெறைய வான வேடிக்கைகள் நிகழ்ச்சியாவே நடத்தியிருக்காங்க. நீங்க வந்துட்டு மிஸ் பண்ணாம, மறக்காம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட்டு புதன்கிழமை ஈவினிங் 7 மணிய போல வந்துட்டு சாமிய கூட்டிட்டு வர்றதுக்கு கண்ணார்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கமுதி பக்கத்துல இருக்க கண்ணார்பட்டி. அங்க போயிட்டு சாமிய கூப்பிட்டுட்டு மேல தாளங்களோட பாரம்பரிய முறையில வந்துட்டு சாமிய வந்துட்டு பட்டாசுலாம் வெடிச்சு, வான வேடிக்கை நிகழ்ச்சியாவே வெடிச்சு கூட்டிட்டு வராங்க சாமிய. இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா, 1 வருஷம் விட்டு 1 வருஷம் தான் நடக்கும். ரொம்பவே பாரம்பரிய முறைப்படி வந்துட்டு இந்த திருவிழாவ அப்படியே அந்த பாரம்பரிய முறை மாறாம சூப்பரா நடத்திட்டு வராங்க. எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம், கல்லுப்பட்டி, நாராயணபுரம் கிராமம். சாமிய வந்துட்டு 7 மணிய போல கூட்டிட்டு வர போனாங்கல்ல, நைட்டு 9 மணிக்கு தான் கண்ணார்பட்டி அப்படின்ற இடத்துலேருந்து கிளம்பி, சாமி வந்துட்டு கல்லுப்பட்டிக்கு வந்து சேர்றதுக்கு 1:45 மணி ஆயிடுச்சு. ஒரு நாள் ஃபுல்லா முழிச்சிருந்து தான் திருவிழாவ எல்லா மக்களுமே கொண்டாடுறாங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 1008 தீப்பந்தங்களோட முன்னாடி எல்லாருமே நடந்து வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லேடீஸ் எல்லாருமே வந்துட்டு தவழும் பிள்ளை வந்துட்டு நேர்த்திக்கடனா வந்துட்டு நேர்ந்துக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு காப்பு கட்டி விரதம் இருந்து, தவழும் பிள்ளை நேர்ந்துக்கிறவங்க இந்த ஊர் ஃபுல்லாமே எல்லாருமே காப்பு கட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தீப்பந்தம் ஃபர்ஸ்ட்டு வருது, 2வது வந்துட்டு தவழும் பிள்ளை வருது, அதுக்கப்புறம் தான் சாமி வராங்க. அதுக்கு முன்னாடி எல்லாமே பட்டாசு நல்லா அழகா வந்துட்டு நைட்டு ஃபுல்லா வான வேடிக்கையோட நல்லா இருக்குது அந்த பட்டாசு. ஜெகஜோதியா இருந்துச்சு. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுனால, எனக்கே வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படிலாம் வந்துட்டு நடத்துகிறாங்க திருவிழா. நம்ம சொந்த ஊர்ல இப்படிலாம் நடத்துகிறாங்களே, நம்ம இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாதே! அப்படின்ற ஒரு வருத்தமும் இருந்துச்சு. பார்த்ததுல வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமும் இருந்துச்சு. நான் வந்துட்டு பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டத நீங்க எல்லாருமே பார்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல மட்டும் தான் நான் வீடியோ எடுத்தேன். நீங்க பாருங்க எப்படிலாம் வந்துட்டு இந்த அளவுக்குலலாம் நம்ம தமிழ்நாட்டுல இப்படிலாம் கொண்டாடுறாங்க திருவிழா. நீங்கலாம் வந்துட்டு எப்படிலாம் நீங்க திருவிழாவுக்கு போயிருப்பீங்க? நீங்க கொண்டாடுற திருவிழா எப்படி இருக்கும்? அப்படின்லாம் நீங்க நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. திருவிழாலாம் ஊர்லலாம் ஒரு தடவ நடக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவ. இங்க வந்துட்டு 2 வருஷத்துக்கு ஒரு தடவ நடக்குது. அந்த மாதிரிலாம் திருவிழாலாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பா வந்துட்டு கலந்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம எவ்வளோ விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு பொருள் அப்படின்னு சொல்லணும்னா, அதில் அந்த திருவிழா, சொந்த பந்தம், அதில் நடக்கிற காட்சிகள், இதெல்லாம் வந்துட்டு நம்ம சின்ன பசங்களுக்கெல்லாம் காமிக்கும்போது, அவங்களுக்கும் வந்துட்டு மறக்காம இத தான் பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரிய வரும். அதனால தான் சொல்றேன். இது வந்துட்டு முழுக்க முழுக்க வந்துட்டு அந்த பாரம்பரிய முறைப்படி நடத்துறாங்க திருவிழா. கொஞ்சம் கூட சாமிய நாங்க பார்க்கும்போது 2:30 மணி இருக்கும். அதுக்கப்புறம் நெல் எடுத்துட்டு போனோம். அப்புறம் வந்துட்டு வட்டிச்சோறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மணிய போல எடுத்துட்டு போனோம். அதுக்கப்புறம் விடிஞ்சிருச்சு. அப்புறம் சமையல் வேலைய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வீட்டுக்கு வீடு கெடா விருந்து தான். அதனால வந்துட்டு சமைக்கிற வேலைய வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபுல் வீடியோ வந்துட்டு மிஸ் பண்ணாம பாருங்க. மீண்டும் மீண்டும் நடைபெறப்போவதால் உள்ளூர் குழுமகளும் சுற்று வட்டார பக்தகோடி குழுமகளும் இந்த அன்னதானத்தில் கலந்து கொள்ளும்படி விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறார்கள். சூப்பரா இருக்குப்பா. வருண் இங்க பாத்தியா? அது எப்படி இப்படிலாம் செட் பண்றாங்கன்னு தெரியல.
ஊரோட எங்க நல்லா இருக்கா சரியோட எங்க நல்லா இருக்கா சும்மா அது தெரியல எதுவுமே, அந்த ஒளி மட்டும் தானே தெரியுது. எல்லா குவாலிட்டியும் இந்த மாதிரி பட்டாசுலாம் நம்மளால வெடிக்க முடியாது போல், அதுக்குன்னு தனி ஆளுங்க இருக்காங்க. அவங்க மட்டும் தான் இந்த பட்டாசை வந்துட்டு ஹேண்டில் பண்ணி வெடிக்கிறாங்க. எப்படி வெடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாதுகாப்பான முறையில் வெடிக்கிறாங்க. நைட்டு வந்துட்டு அந்த டான்ஸ் நிகழ்ச்சி பார்த்துட்டு வந்தேன்ல, அதை பார்த்துட்டு நான் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பஸ்ஸில் வந்துட்டு இந்த பட்டாசெல்லாம் இறக்கிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ரூமில் இறங்கி இருந்துச்சு. அவ்வளோ பட்டாசு. இதை வெடிக்கிறதுக்கு தனியாள், இதை ஹேண்டில் பண்ணி வெடிக்கிறதுக்கு, இதுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனி ஆள். எல்லாமே வந்துட்டு கரெக்டாக அந்த நேரத்தில் சூப்பராக பண்ணுறாங்க. ஒரு ப்ரோக்ராம் மாதிரியே இதை நடத்துகிறாங்க. வேற எங்கேயும் வச்சுருக்காங்க. ஆமா நஞ்சி வந்தா வடி எப்படி இப்படிலாம் வந்துட்டு சேஃபாக வந்துட்டு பட்டாசு வெடிக்கிறாங்கன்னே தெரியல. அந்தளவுக்கு ரொம்பவே சேஃபாக பட்டாசு. ஃபர்ஸ்ட்லாம் நினைப்பேன் குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாசியை சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் தெரியுது எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம். சாமியை தூக்குறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மறுநாள் வந்துட்டு காலையில் 5:30 மணி வரைக்கும் பட்டாசு வெடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. இங்கேருந்து பார்த்தா அந்த ரெட் கலரில் இருக்குல்ல, அந்த இடத்துல ஃபுல்லாமே அந்த பட்டாசு செஞ்ச ஆளுங்க, அப்புறம் அதை ஹேண்டில் பண்ணுற ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருந்தாங்க. எப்படி இவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூராக வந்துட்டு இப்படிலாம் பட்டாசை கையாளுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நம்மளுக்கு அந்த சவுண்டை கேட்டாலே பயமாக இருக்குது. சூப்பராக வந்துட்டு பண்ணாங்க. இப்படிலாம் வந்துட்டு நீங்களும் வான வேடிக்கை நிகழ்ச்சி, ரெண்டாவது இந்த பட்டாசு வெடிக்கிறதுக்குன்னு தனியாக நிகழ்ச்சி, இதெல்லாம் வந்துட்டு பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பட்டாசை வெடிக்கிறத கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி, நான் 3:30 மணியை போல் வந்துட்டு விதப்பு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கல்லுப்பட்டியில் வந்துட்டு சாமியை இறக்கி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் விதப்பெல்லாம் கொட்டிட்டு அப்புறம் சாமி கண் திறந்துட்டு அப்புறம் நாராயணபுரத்தில் வந்துட்டு சாமிக்கு கோயில் இருக்குது, அங்கே சாமி எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க. எந்த சாமி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அருள்மிகு முத்தாலம்மன் சுவாமி தான். அக்கா வந்துட்டு திருவிழாக்கெல்லாம் போகும்போதெல்லாம் சொல்லுவோம், சூப்பராக சாமி கும்பிடுவாங்க, நீயும் வா அப்படின்லாம் சொல்லும். நாங்கள் வந்துட்டு புரட்டாசி மாதம் வந்துட்டு அம்மா ஊர் திருவிழா, எல்லோரும் ஊர் திருவிழா போயிட்டு வரதுனால வந்துட்டு அந்தளவுக்கு மறுபடியும் ஊருக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருந்துருவோம். இந்த வருஷம் தான் பார்த்துக்கிட்டோம் இப்படிலாம் திருவிழா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே வந்துட்டு வருஷம் வருஷம் வந்துட்டு நம்ம சாமி புண்ணியத்தில் தவறாமல் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு.
அது உள்ள ஆளுங்களாம் இருக்காங்களே. அவங்க செட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரியும் என்ன செட் பண்ணிருக்கோன்றது எல்லாம் தெரியும். மாட்டி விட்டுருக்காங்க. டைமிங் இருக்கு, எப்போ வெடிக்கணும் போயிட்டே இருக்கா, சொன்ன மாதிரி வருது பாருங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, எது முதல்ல வெடிக்கிறதோ அது கொஞ்சம் சொன்ன மாதிரி வெடிச்சு வருது. அப்படியே கலர் மாறுது, மஞ்சள் கலராக இருக்கா. உள்ள வீட்டுக்கு போயிட்டு வச்சுட்டு வந்துட்டீங்களா? தூக்கம் வருதுன்ட்டானா? நான் மூச்சு முட்ட ஆரம்பிச்சிருச்சு. வரீங்கன்னு கேட்டேன். அங்கே போய் பாருங்க, கிட்ட போய் பாருங்க சாமி. செருப்புல இல்லை, ரிப்பன் கட்டியிருக்கோம். போட்டுக்கிட்டே இருக்குங்க. அப்படியே இப்போ அம்மாவை தூக்கி வச்சுட்டு அங்கே பாருங்க, அந்த கொடையை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கு பாருங்க. அந்த ஒரு இது மட்டும் கொடையை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கு பாருங்க. ஒரு லைட் வெளிச்சம் தெரியுதாம்மா? அந்த கொடையை வந்துட்டு அப்படியே ஒரு ஒரு கலராக தூக்கி போடுது. மழை ஆரம்பிக்குது. சாமி வந்துட்டு ஊருக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பட்டாசு வெடிச்சு அதுக்கப்புறம் அன்னதானம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் வந்துட்டு அந்த அன்னதானம் போயிட்டு நாங்கள் போய் வாங்கிட்டு வந்தோம். என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரிஞ்சி கத்தரிக்காய் பச்சடி. அந்த நேரத்தில் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்துட்டு விதப்பு நெல் எடுத்துகிட்டு மறுபடியும் சாமி கும்பிட கிளம்பிட்டோம். நாங்கள் வந்துட்டு ஒரு 3 மணி 3:30 மணி அப்போலாம் ரெடியாக நின்றுக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்துக்கு வந்துட்டு எங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு மேலே தாளங்களோட பாரம்பரிய முறைப்படி வந்துட்டு அந்த வாத்தியங்கள்லாம் வரும். வந்ததுக்கப்புறம் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி அந்த விதப்பு நெல் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே சாமிக்கிட்ட கொட்டிட்டு எல்லாருமே ஒரே இடத்துல கொட்டுவாங்க. கொட்டிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கிட்ட விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு மறுபடியும் வந்துட்டு வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு நாங்கள் வந்ததுக்கப்புறம் சாமியை வந்துட்டு கல்லுப்பட்டியிலேருந்து நாராயணபுரம் ஆலயத்துக்கு வந்துட்டு சாமியை இங்கேருந்து கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போகிற காட்சியே வந்துட்டு ரொம்பவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். சாமிக்கு வந்துட்டு மலர்கள்லாம் வந்துட்டு அள்ளி போட்டு ரொம்பவே சூப்பராக வந்துட்டு வழி நெடுக்க வந்துட்டு 2 சைடும் மலரால் எல்லாம் கலந்த பூவால் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு 2 சைடும் வழி நடக்க வந்துட்டு சாமியை சந்தோஷப்படுத்துகிற வகையில் சாமிக்கு வந்துட்டு மலர் சாமி மேலே தூவி அப்படியே அழைச்சிட்டு போவாங்க. விதப்பை எடுத்து சாமிக்கிட்ட போய் கொட்டிட்டு நாங்கள் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு அந்த கூடையை வச்சுட்டு சாமியை வந்துட்டு நாராயணபுரம் ஆலயத்துக்கு வந்துட்டு அழைச்சிட்டு போனாங்க. அதை பார்க்குறதுக்கு நாங்கள் போயிருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி 4 மணி இருக்கும். அந்த நேரத்தில் தான் அந்த பட்டாசு வந்துட்டு சாமியை தூக்குறதுக்கும் அந்த பட்டாசு செட் பண்ணுறதுக்கும் சரியாக இருந்துச்சு.
சாமி போகிற பாதை வழி நெடுக்க வந்துட்டு இந்த மாதிரி தான் பட்டாசு செட் பண்ணி வெடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எவ்வளோ தூரத்துக்கு அந்த சரம் வெடி இருக்குது, நடுவில் வந்துட்டு வெடியெல்லாம் சொருகி விட்டுருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. முத்தாலம்மன் கதையை பார்த்துருவோமா? இந்த சாமி வந்துட்டு ஒரு நாளே வந்துட்டு சுட்ட மண்ணால் செஞ்சு ஒரே நாளில் வந்துட்டு கரைச்சிடுறாங்க. இன்றைக்கி நைட்டு 7 மணிக்கு செஞ்சாங்கன்னா நாளைக்கு மறுநாள் 7 மணிக்கு வந்துட்டு இந்த சாமியை வந்துட்டு முத்தாலபுரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் போயிட்டு கரைச்சிடுறாங்க. இதுதான் வந்துட்டு வரலாறு. இந்த சாமிக்கு வந்துட்டு வட்டிச்சோறு அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழியில் வந்துட்டு அடித்து அந்த 2 காலை எடுத்து அதில் குடல் சுற்றி முட்டை அவிச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுதான் வந்துட்டு சாமிக்கு வந்துட்டு நெய்வேத்தியமாக வந்துட்டு பிரசாதமாக அம்சம் பண்ணுறாங்க. ஒரு சில ஊர்லலாம் வந்துட்டு காவல் தெய்வமாக ஐயனார், கருப்பசாமி இந்த மாதிரி எல்லா சாமியும் இருப்பாங்க. எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு முத்தாலம்மன் தான் காவல் தெய்வமாக வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் வந்துட்டு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழாவாக நடத்துகிறாங்க. முத்தாலம்மனோட மகிமை வந்துட்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு கரைக்கிறாங்கல்ல, கரைக்கும் போது அந்த சுண்டு விரலை வந்துட்டு அப்படியே இது பண்ணி வச்சுட்டு 2வது மல்லிப்பூ, எலுமிச்சப்பழம் இதெல்லாம் வந்துட்டு அந்த கரைக்கும் போது அப்படியே போட்டு வச்சுட்டு வருவாங்களாம். 2 வருஷம் கழித்து அந்த திருவிழா நடத்தும் போது அது வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா. மல்லிப்பூ, எலுமிச்சப்பழம், அந்த சுண்டு விரல் எல்லாமே நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரிலேஷன் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நான் கேட்கும்போது எனக்கே ரொம்பவே இவ்வளோ சாமி ரொம்பவே சக்தியான சாமியாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானே ரொம்பவே ஃபீல் பண்ணேன். நான் சில ஊர்லலாம் திருவிழாவை பார்த்துருக்கேன். ஆனால் வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு பக்தியாக, இவ்வளோ வந்துட்டு கட்டுப்பாடாக வந்துட்டு திருவிழாவை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் கல்லுப்பட்டியில் இருக்க கிராமத்தையும் நாராயணபுரம் கிராமத்தையும் தான் சொல்லுவேன். அவ்வளோ வந்துட்டு சாமிக்கு பயந்து அவ்வளோ பக்தியாக வந்துட்டு எல்லா மக்களுமே சாமி கும்பிடுறாங்க. சாமியை தூக்கிட்டு நாராயணபுரம் ஆலயத்துக்கு போயிட்டாங்க. பட்டாசு வெடிச்சதுக்கப்புறம் எப்படி இந்த இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து முத்தாலம்மனுக்கு பிடிச்ச வந்துட்டு வட்டிச்சோறு எடுத்துக்கிட்டு நாங்கள் போகிறோம். வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்பும்போது எங்களை கூப்பிட்றதுக்கு மறுபடியும் வாத்தியங்கள் வருவாங்க. வாத்தியங்கள் முன்னாடி நாங்கள் பின்னாடி நடந்து ஊர்வலமாக நடந்து முத்தாலம்மன் ஆலயத்துக்கு போவோம். பிரசாதமாக அம்மனுக்கு எடுத்துகிட்டு போன வட்டிச்சோரை அங்கே இருக்க பூசாரி வந்துட்டு தீபார்த்தனை காமிச்சு சாமிக்கு நெய்வேத்தியமாக படைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை கொடுத்தாரு. அதை எடுத்துகிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டோம். வட்டிச்சோறு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி விடிஞ்சிருச்சு. விடிஞ்சதுக்கப்புறம் ஆடு வெட்டியிருந்தாங்க. சமைக்கிறதுக்கு எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை தான் வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன். ஆடோட மண்டையும் காலையும் மட்டும் இந்த மாதிரி முள்வெளியில் வச்சு சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கறி விருந்து தான். ஆனால் வந்துட்டு விடிய தூங்காமல் இருந்தது கொஞ்சம் டயர்டாக தான் இருந்துச்சு. ஓவரால் கறி விருந்துக்கு தேவையான ஒரு வேலையை வந்துட்டு ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஈவினிங் தான் வந்துட்டு குளிச்சுட்டு மறுபடியும் வந்துட்டு கோயிலுக்கு போனோம். 4 மணியை போல் கோயிலுக்கு கிளம்பணும். அதுக்குள்ளே சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட வேண்டியது தான். இது ரத்த பொரியல் எங்கள் அத்தை தான் செஞ்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வைப்பே வந்துட்டு ரத்த பொரியலோடு தான் ஸ்டார்ட் ஆச்சு இன்றைக்கி டே. ஓவரால் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கத்தையும் போட்டுட்டு மறுபடியும் 4 மணியை போல் கோயிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆயாச்சு. ஊரில் இருக்க எல்லா சாமியும் இன்றைக்கி வழிபடுறதுக்கு தான். இப்போ நான் காமிச்சிருக்க கோயில் பார்த்திங்கன்னா காளியம்மன் கோயில். ஊருக்குள்ளே இருக்காங்க சாமி. மீண்டும் மீண்டும் திரைப்படுத்துகிறோம். ரோட்ல அங்கங்க போட்டோ போட்டு நிற்கிறாங்கப்பா. டூ வீலர்களை கொஞ்சம் வழிவிடுங்க. போட்டு வெளியூர்காரங்க வர்றவங்களுக்கு நம்ம தான் வழிவிடணும்.
ஃபஸ்ட்டு வந்துட்டு முத்தாலம்மனை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காளியம்மனை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே விநாயகர் கோயில் இருந்துச்சு, அங்கேயும் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் உள்ளே வந்துட்டு காட்டுக்குள்ளே வந்துட்டு முனீஸ்வரர் இருந்தாங்க, தர்ம முனீஸ்வரர்னு சொல்லிட்டு அவரை சாமி கும்பிட்றதுக்கு தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். வழி நெடுக்க பார்த்தீங்கன்னா கருவேல மரம் தான், 2 சைடுமே கருவேல மரம், நடுவில் வந்துட்டு செம்மண் பாதை. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே செம்மண் பாதை, அப்புறம் வந்துட்டு கல்லாக இருக்குது. அதனால தான் இந்த ஊர் கல்லுப்பட்டி என்னமோ தெரில. ஃபுல்லாமே குட்டி குட்டி கல்லாக இருந்துச்சு. செம்மண் இந்த மண் பார்த்தீங்கன்னா செம்மண். ஆனால் வந்துட்டு இதில் பெரிய அளவில் வந்துட்டு விவசாயம் எதுவுமே கிடையாது, ஃபுல்லாமே கருவேல மரம் தான் இருக்குது. இங்கேயே வந்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு அடுத்தது வந்துட்டு மறுபடியும் முத்தாலம்மன் கோயிலுக்கு போகிறது தான். அங்கே வந்துட்டு சாமி புறப்படுறதுக்கு தயாராக இருந்தாங்க. 7 மணியை போல் கிளம்பிடுவாங்களாம். அதனால் சரின்னு சொல்லிட்டு இங்கே சாமியை கும்பிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் நாங்கள் கோயிலுக்கு போனோம். வீட்டிலேருந்து 4:30 மணியை போல் கிளம்பியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் கொஞ்சம் இருட்டிருச்சு. அவள் தான் அப்படியே வந்துட்டு முத்தாரம்மன் கோயிலுக்கு கிளம்புற வேலையை தான் சாமி வந்துட்டு புறப்படுறதுக்கு தயாராகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் வந்துட்டு கிளம்பிட்டோம். அங்கே போய் நிற்கிறோம். சரியான மழை, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3/4 மணி நேரமாக மழை. 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆன மழை 6:45 வரைக்கும் மழை விடவே இல்லை. சரி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மழையிலே நனைஞ்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரி ஒதுங்குப்புறமாக வந்துட்டு நாடக மேடகம் இருந்துச்சு, அதுலேயும் எங்களால் ஏற முடியல, கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே சொன்னாங்க, பொம்பளை பிள்ளைங்க வருதுங்க வழி விடுங்க, அவங்க ஃபஸ்ட்டு நிற்கட்டும், நம்ம அப்புறமாட்டி கூட நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ஸ் எல்லோரும் வழி விடவும் கையை பிடிச்சி தூக்கி விடவும் கொஞ்சம் நேரம் நின்று மழை விட்டதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்தோம். பிள்ளைங்களெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு லேடிஸ் மட்டும் தான் வந்தோம். வீட்டில் வந்துட்டு ஜென்ஸ் எல்லோரும் வந்துட்டு பார்த்துக்கிட்டாங்க பசங்களை. நாங்கள் வந்ததுனால நாங்கள் மட்டும் நனைஞ்சா அவங்களாம் நனையலை. ஓவரால் வந்துட்டு சாமியை கூட்டிகிட்டு போய் முத்தாலபுரத்தில் கரைச்சிடுறாங்கல்ல, அதோட வந்துட்டு இன்றைக்கி திருவிழா முடிஞ்சிச்சு. வியாழக்கிழமை 7 மணியோட திருவிழா முடிஞ்சிச்சு. நாங்கள் வந்துட்டு வெள்ளிக்கிழமையே டிக்கெட் போட்டுட்டோம். வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா நைட்டு வந்துட்டு 10 மணியை போல் முத்தாலம்மன் வரலாறு நாடகமாகவே போடுவாங்களாம். ஆனால் நாங்கள் முன்னாடியே டிக்கெட் போட்டதுனால நாங்கள் ஊருக்கு போயிடுவோம். 10 மணிக்கு டிக்கெட் போட்டாச்சு. நாங்கள் வந்துட்டு ஊருக்கு வந்துடுவோம் சென்னைக்கு. நான் வந்துட்டு 21 நிமிஷத்துக்கு மேலே வந்துட்டு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அது எடிட் பண்ணி வீடியோவை வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட்டிருக்கேன். எல்லாமே வந்துட்டு நான் பார்த்து சந்தோஷப்பட்டதில் நீங்கள் எல்லாருமே பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தினால தான். நம்ம சேனலை வந்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா, நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நான் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.